அதுக்கப்புறமா அவர் கடக ராசிக்கு போகிறார். 4ல் இருக்கிறதும் குரு நல்லதல்ல. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4ல் குரு அமரும் உச்சமாகிறார். யோகாதிபதி உச்சம். அவர் 4ஆம் இடம் இருந்து வீடு மனை வாகனம் அதை வாங்கக்கூடிய முயற்சி எடுப்பீங்க. 7.5 பற்றி யோசிக்கிறீங்களா? சனிக்கு வரும்போது அதை புரிஞ்சுப்பீங்க. இப்போ 4ல் குரு அமர்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு அவர் உச்சம் பெறுவதனாலும் மேலும் உங்கள் ராசிக்கு அவர் 8ஆம் வீடாகப்பட்ட விருச்சிக ராசியை பார்ப்பார். கௌரவம், பணபலம், அதிர்ஷ்டம், ஆயு இதெல்லாம் 8ஆம் இடம். அப்போ அவர் 8ஆம் இடத்தை ஜூன் 1 முதல் பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ உங்களுடைய கௌரவம் உயரும். மேஷராசி என்றாலே ஒரு தைரியம், துணிச்சல், சமூக செல்வாக்கு இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் எதனா ஒரு விஷயத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்கும். அது தானாக சேர்ந்த கூட்டமாக இருக்கும். மேஷராசியோட பலம் அது. செவ்வாய் இல்லையா, சூரியன் உச்சம் பெற ராசி இல்லையா உங்கள் ராசி. அப்போ உங்களுடைய ராசி பலம் பெறுகின்ற அமைப்பு மிக ராஜ கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது செவ்வாய், குரு, சூரியன்.